வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகள், இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட்டில் பல்வேறு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த செங்கடல் அடைக்கப்பட்டது, சூயஸ் கேனால் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து இதற்காக உலக நாடுகள்லாம் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க, அவர்களின் எதிர் நடவடிக்கை என்ன அப்படின்ற எல்லா செய்திகளையும் தான் பார்க்க போகிறோம். இதில் தேவையில்லாமல் முந்தா நாள் இலங்கை வேறு உள்ள மூக்க நுழைச்சிருக்கு. அந்த செய்திகள் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. கடந்த 2023 நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஹவுதி பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, ஏமன் பகுதியில் எந்த சரக்கு கப்பலும் உள்ளே வரக்கூடாது, செங்கடல் உள்ளே நுழையக்கூடாதுன்றாங்க. சூயஸ் கால்வாய் இன்னும் தாண்டி இருக்குது. சூயஸ் கால்வாயெல்லாம் அப்புறம்னு சொல்லிட்டு இங்கேயே நிப்பாட்டி செங்கடலை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படின்னு எல்லா சரக்கு கப்பல்களையும் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நவம்பர் 15 இன்றைக்கி தேதி வேறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 15, அங்கே ஒரு 30 நாள், இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்ட நெருங்கியாச்சு. இன்றைக்கே தேதி 12. ஆல்மோஸ்ட் 2 மாதமாக எல்லா போக்குவரத்தும் நிப்பாட்டப்பட்டுச்சு. இப்போ இது பெரிய தலைவலியாக ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்கேருந்து செங்கடல் வழியாக போனால் 3 நாளில் போகக்கூடிய கப்பல் மொத்த ஆப்பிரிக்காவையும் சுற்றிக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளின் கரைகளுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 38-40 நாள் ஆகுது எக்ஸ்ட்ரா அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போ இதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் லாய்டு ஆஸ்டின் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செக்ரட்டரி, அதாவது செக்யூரிட்டி செக்ரட்டரி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே நம்ம சொல்கிற மாதிரி இராணுவ அமைச்சர்னு சொல்லலாம். அந்த லாய்டு ஆஸ்டின் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஸ்பெரிட்டினா என்ன? செழிப்பு, செழிப்பை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கை. என்ன செழிப்பு? வணிகத்தால் ஏற்படக்கூடிய செழிப்பு இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக அதை எதிர்த்து நாம் அந்த பாதுகாப்பதற்காக நாம் ஒரு குழுவை அமைப்போம்னு சொல்லி ஒரு 22 நாடுகள் இதில் கலந்துட்டுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அதில் நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமான ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் முன்னெடுக்குது. அமெரிக்கா, அப்புறம் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், ஸ்பெயின் அப்படின்னு சுமார் ஒரு 22 நாடுகள் கலந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், மேர்ஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் கம்பெனி, உலகத்தின் நம்பர் 1 கம்பெனி. நவம்பர் 15க்கு அப்புறமே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய கப்பல்கள் அந்த செங்கடல் பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு, 24ஆம் தேதி இவங்க வந்தவுடனே உடனடியாக ஒரு அறிக்கை விட்டாங்க. சரி, ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் வந்தாச்சு, அதனால் ஒன்றும் பயம் இல்லை, இனிமேல் நம்ம கப்பல் அங்கே போகும் அப்படின்னாங்க. ஆனால் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களால் ஒன்றும் கழட்ட முடியல, யார் இந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியனால் ஒன்றும் கழட்ட முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் அறிவிக்கும் வரை, எங்கள் நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் வரை இனிமேல், அதாவது இத்தனாம் தேதிக்கு அப்புறம் போகும் அப்படின்லாம் சொல்ல, மறு அறிவிப்பு வரும் வரை எங்கள் கப்பல்கள் அங்கே போகாதுன்ட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லலாம், அண்ணா இருக்கிறான்டா நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் போச்சுனால தெரியும் ஒரு கப்பல் எத்தனை $1 பில்லியன் போகும், அதோட மதிப்பு. அவன் பாடு சிம்பிளாக குண்டத்துக்கு போட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வர முடியாதுன்ட்டாங்க. அமெரிக்கா நான் பாதுகாப்பு தரேன்னு சொன்னால் கூட அவர்கள் நம்பவில்லை.
இதே நேரத்தில் இவர்களை விட்டு வைக்கக்கூடாது, நாங்கள் அடித்து காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன்லேருந்து 2 கப்பல் கிளம்பியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து டைமண்டுன்னு பேர், ஹெச்எம்எஸ் டைமண்டுன்னு ஒரு கப்பலும், இன்னொன்று ஹெச்எம்எஸ் ரிச்சர்ட்னு நினைக்கிறேன். அந்த கப்பல் அமெரிக்காவோட போர் கப்பல் ஏற்கனவே ஐசனோவர் அங்கே தான் வந்து நிற்கிது. இன்னும் சிலர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இலங்கை அதிபர் ரணில் என்ன பண்ணிட்டாரு, தன்னாட்டு போர்க்கப்பலையும் இந்த ஆப்ரேஷன் கார்டியனுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஆப்ரேஷன் கார்டியன் அப்படின்ற பேரில் இவர்கள் உள்ளே புகுந்து ஹவுதியை காலி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நம்ம நேற்று பார்த்த செய்திப்படி பார்த்தோம்னா இந்த கப்பலில் வந்தவங்க பூரா எல்லாம் பக்காவான கோழை பயல்களாக இருப்பார்கள்னு நினைக்கிறேன். வீரம் என்றால் என்னன்னே தெரியாதவர்களாக இருப்பார்கள்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 22 நாடு அணி சேர்ந்துட்டீங்க. ஒரே ஒரு தீவிரவாத அமைப்பு தானே ஹவுதி, அவங்க கூட போய் சண்டை போட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏமன் மேலே போய் குண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ குண்டு போட வேண்டியது யார் மேலே, ஹவுதி மேலே. நீ அதுக்கு ரொம்ப எல்லாம் நீ கஷ்டப்பட்டு அவனை தேடலாம் வேணாம். நீ கப்பலை எடுத்துகிட்டு நீ நேராக செங்கடல் உள்ளே போயிடு. உள்ளே போனால் அவன் வந்துடுவான். ஏன்னா ஹவுதி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார், we will burn them all. இதுதான் அந்த ஹவுதியோட ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்த வார்த்தை. we will burn them all and the Red Sea will be your graveyard அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது நீங்கள் கப்பலோட வாங்க, எத்தனை கப்பல் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா சும்மாலாம் போய் ஒரு பிரிவு அந்த ஹவுதி வந்து திடீர்னு செங்கடலை மூடிடுவோம், உன்னால் ஆனதை பாருன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் இல்லாமையாக வருவான் அவன், தயாரிப்பு. ஏன்னா ஏற்கனவே பாருங்கள், அக்டோபர் 7 வந்து 7 மற்றும் 8 ஆகிய 2 தினங்களில் சுமார் 7000 மிசைல்ஸ் இஸ்ரேல் உள்ள அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அடிச்சிருக்கிறான்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் இல்லாமையாக இருப்பான். ஏன்னா ஹமாஸ் வந்து இந்த அக்டோபர் 7க்கு முந்தைய தாக்குதல் வந்து ஒரு 10 வருடமாக எந்த தாக்குதலும் அவர்கள் நடத்தலை. இது ஏதோ திடீர்னு குண்டை போட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னுலாம் குண்டு போடலை. இதற்கு 10 வருடமாக ஒரு பெரிய தயாரிப்பு வேலை நடந்திருக்கு. பின்புலத்தில் ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு மாதிரி ஆர்கஸ்ட்ரேட்டடாக சொல்லி வச்ச மாதிரி எல்லா பகுதியிலேருந்து வராங்க. இந்த பக்கம் வடக்கே இருந்து ஹெஸ்புல்லா வருது, இங்கே மேற்கில் இருந்து ஹமாஸ் வருது, இந்த பக்கம் தெற்கில் இருந்து ஹவுதி வராங்க. அதே மாதிரி ஈரானை சேர்ந்த போராளி குழுவாகிய IRGC உள்ளே வருது. அப்போ இவர்கள் வந்து இது என்னவோ இன்றைக்கி நேற்று பிளான் பண்ண மாதிரிலாம் தெரியல. இது வந்து பாலஸ்தீன பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து பாலஸ்தீனர்களுக்கு நிம்மதியான ஒரு நாடு கிடைக்கணுன்றதை செஞ்சு முடிச்சிடணும் இந்த தடவை அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தோடு தான் இவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட செயல் திட்டம் இருக்குது, உங்ககிட்ட செயல் திட்டம் இல்லை. ஏன்னா அவர்களின் முழு திட்டம் என்னன்னு தெரியாமையே சும்மா ஒரு 22 நாடுகள் நாங்களும் உள்ளே வரோன்னு எல்லாரும் உள்ளே வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு உள்ளே வந்துட்டீங்க. இப்போ தேவையில்லாமல் அடி வாங்க போகிறீங்கன்றது உறுதி. இப்போது இந்த பொதுமக்கள் மீது நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் இன்னும் கேவலம். அங்கேயாவது பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் பிரச்சனை, அதனால் அவன் பாலஸ்தீன மக்களை தாக்கினான். அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஏமன் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஏமன் நாட்டு மக்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவர்கள் பாட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வர? அவன் கப்பலை தடுக்கிறான்னா நீ கப்பலை தடுக்கிறவனை போய் சண்டை போடு. நாம் சொல்கிறது இந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியனில் இருக்க கப்பல்கள் ஏதாவது ஒரு கப்பல் வந்து செங்கடல் உள்ளே போச்சா? இன்றைக்கி வர போகவே இல்லை. போகாமையே இந்த பக்கத்துலேயே அரேபியன் சி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுற, தூக்கி ஏமன் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற. இதுக்கு பேர் எப்படி ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் ஆகும்? அதனால தான் இந்த கப்பல் நிறுவனங்கள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவங்கள நம்பி நம்ம போக முடியாதுடா, இவங்கள நம்பி போனோம்னா சேதாரமாயிடும். ஏன்னா முதல்ல வந்து அந்த 20ஆம் தேதி அவங்க ஆரம்பித்த உடனே இவங்க 24ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 15 ஆரம்பித்தாங்க இந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியனை. அதனால் 24ஆம் தேதி அந்த கப்பல் நிறுவனம் வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, நாங்கள் இனிமேல் வர்றோம் அப்படின்னு. ஆனால் இவர்கள் அந்த உள்ளே போகிற மாதிரியே தெரியலையே. 15ஆம் தேதியே வந்துட்டாங்க. இன்றைக்கி தேதி என்ன, 12, கிட்டத்தட்ட 27 நாள் ஆகிப்போச்சு. 27 நாளாக இந்த போர்க்கப்பல்களை வைத்துக்கொண்டு நீ என்ன கழட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போர்க்கப்பலை எடுத்துட்டேன், போர்க்கப்பலை கொண்டுக்கிட்டு அந்த அரேபியன் சீக்கு வந்துட்டேன், இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடலுக்கு வந்துட்டேன். இந்த செங்கடலையும் சூயஸ் கனாலையும்
இவங்க பிளாக் பண்ணுறாங்க. நீ அது உள்ளே போக வேண்டியது தானே, உள்ளே போனால் தானே சண்டை நடக்கும். அப்புறம் என்னத்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்? அதுக்கு எதுக்கு, அதுக்கு அந்த புடலங்காக்கு எதுக்கு 22 நாடுகள் சேர்ந்த ஒரு அணி? இவ்வளோ பேரும் சேர்ந்துக்கிட்டு கரையிலே நின்றுட்டு இருக்கீங்க. நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் ஏமன் மக்கள் மீது தாக்குதலே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. குறைந்தபட்ச நியாயத்தோடு நேர்மையோடு ரஷ்யா மட்டும் முதல் குரலாக தன்னுடைய குரலை பதிவு செஞ்சாச்சு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற டைம் வர சைனா அறிவிச்சதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது இப்போ சாயங்காலம் 5 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே அறிவித்தாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் அறிவித்தாங்கன்னா அதை பற்றின செய்திகளோடு மறுபடியும் உங்களை சந்திப்போம். இந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்னு இன்னொரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.